ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பிரண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு புளி, ஒரு உருண்டை புளி கரைச்சி வச்சு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு நறுக்கி, ஒரு 2 வெங்காயம் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க செய்முறைக்கு போய்க்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி கூட்டு மாதிரி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பூண்டு குழம்பு நிறைய பெனிஃபிட் இருக்குது. பசித்தன்மை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பசியலை கண்டிப்பாக ஒரு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசிக்கும். இப்போ இடிச்சு வச்ச பூண்டை போட்டுக்கலாம் உள்ள. துவையில் அரைங்க, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷத்தில் இருக்க பொருளை வச்சு பிரண்டை கூட்டு வச்சிடலாம். தக்காளி போட்டிருக்கேன், வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், நல்லா வதக்கிக்கலாம். புளி கரைசல் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரண்டை நல்லா வாஷ் பண்ணி 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலே இதை வதக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கார்ப்பு தன்மை இருக்காது. பாருங்க, இந்த மாதிரியா இருக்குது பிரண்டை. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பிரண்டையை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்குனாதான் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைச்சி ஊற்றி நல்லா வற்ற விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க.